Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இங்கிலீஷ் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. 28 மார்ச் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா 2 எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கடுத்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப அருமையான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸுக்கு ஒரு 3.5 நாள் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அதாவது 28ஆம் தேதி நமக்கு ஒரு அரை நாள் கிடைக்குது. 29, 30, 31. 1ஆம் தேதி ஏப்ரல் 1 நம்ம மேக்ஸ் எழுத போறோம். அப்போ முதல் தேதி மேக்ஸ் எழுதுறதுக்கு, ஏப்ரல் முதல் தேதி மேக்ஸ் எழுதுறதுக்கு இந்த 3.5 days எப்படி நம்ம சரியாக பயன்படுத்த போறோம். இந்த ஏப்ரல் மாசம் பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி மேக்ஸ்ல மேக்சிமம் மார்க் எடுக்கிறது, அது 100 கூட இருக்கட்டும். இப்போ தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 8 நாள் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு 16 நாள் இருக்கும். சனிக்கிழமை ஒரு 16 மணி நேரம் இருக்கும். சனிக்கிழமை ஒரு 16 மணி நேரம், சண்டே ஒரு 16 மணி நேரம். டோட்டலா ஒரு 56 மணி நேரம் நம்ம கையில இருக்குது, வியாழன் டு ஞாயிற்றுக்கிழமை வரை. மண்டே காலையில, திங்கட்கிழமை காலையில நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு கையில கொஸ்டின் பேப்பர் வரும்போது, அந்த கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி பாக்குறீங்க, வாவ். கிராஃப் பாக்குறீங்க, அருமை. அடுத்தது அப்படியே 5 மார்க் பார்த்துன்னு வரீங்க, ஒரு 10 கிடைச்சிருச்சு. கம்பல்சரியோட 2 மார்க் பாக்குறீங்க, ஒரு 10 கிடைச்சிருச்சு. 1 மார்க் பாக்குறீங்க, ஒரு 13 நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு மட்டும் ஏதோ குழப்பற மாதிரி இருக்குன்னா ஒரு ஹாப்பி மூடு வந்துடும். அதற்காக இந்த 56 மணி நேரத்துக்கு நம்ம உழைச்சி தான் ஆகணும். உழைத்தவனுக்கு தான் ஊதியம் உண்டு. சும்மா உட்கார்ந்துகிட்டு நான் சாதிக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. இந்த 56 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க செதுக்கியதாக இருக்க வேண்டும். இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 12 மாசம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சது முக்கியம் கிடையாது. இந்த 56 மணி நேரத்தை எப்படி நம்ம செலவு பண்ண போறோம் என்பது மிக மிக முக்கியம். இன்னும் கூட நிறைய மாணவர்கள் பாஸ் ஆனா போதும்னு இருக்கீங்க. நிறைய பேர் சென்டம் எடுக்கணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 வகையான மாணவர்களுக்கும் இந்த பிளான், மைக்ரோ அவர்லி பிளான், ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கிளீனா இந்த வீடியோ பாருங்க. ஒவ்வொரு பேஜையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க, எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அழகா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்க மதியம் ஒரு 3 மணில இருந்து 5 மணி வரை 2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுல ஒரு செகண்ட் கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வாட்ஸ்அப் பார்த்துன்னு இருக்கிறேன், ஸ்டேட்டஸ் பார்த்துன்னு இருக்கிறேன், நான் ஃபேஸ்புக் பார்த்துக்க போறேன், டிவியில கொஞ்சம் படம் பார்க்க போறேன், இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு இல்லை. இந்த 56 மணி நேரத்தை எப்படி உழைக்க போறன்றது மிக மிக முக்கியமான விஷயம். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம ஜியோமெட்ரி ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்து தூக்கி போட்டுடுறோம். நான் கொடுத்துருக்கிற சம்மம் மட்டுமே நீங்க போட்டு பார்த்தாலே கொஸ்டின் பேப்பர்ல எப்படிப்பட்ட சம்மம் இருந்தாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும். நீங்க ஃபுல் எக்ஸசைஸ் போட்டு பார்க்க போறீங்கன்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளார முடிக்க முடியும்னா தாராளமா போட்டு பாருங்க. 2 மணி நேரத்துக்குள்ளார முடிக்க முடியல, அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்க சமயம் அது போட்டு பாத்துருங்க. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது 5ல இருந்து 7 மணி வரைக்கும் 28. இன்னைக்கே நம்ம கிராஃபையும் போட்டு பாத்துறோம். 3.16, 3.15 நான் கொடுத்துருக்கிற சம்ம கம்பல்சரியா போட்டு பாத்துருங்க. எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. முழுக்க அனைத்து சமயம் போட்டு பாத்துருங்க. 7 மணிக்குள்ளார 16 மார்க்குக்கான கேரண்டி கிடைச்சுன்னு உங்களுக்கு. கிராஃப் ஜியோமெட்ரி ஆல்ரெடி நீங்க குவார்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க, ஹாஃப் இயர்லிக்கு படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. அதனால ரொம்ப டைம் எடுக்காது. எது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுதோ மாடலுக்கு ஒரு சம் மட்டும் போட்டு பார்த்துட்டு 7 மணியோட கிராஃப் ஜியோமெட்ரி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் கரெக்டா மணி உங்களுக்கு 7 ஆயிடுச்சு. இப்போ 7 to 9 பிரேக்ஃபாஸ்ட் யாராவது சாப்பிடணும், டின்னர் யாராவது சாப்பிடணும் அப்படின்னா லைட்டா சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணி கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது நடுவுல கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தனி பிரேக் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. மதியானம் 2 மணி நேரம் பிரேக் கொடுத்ததோட சரியா போச்சு. கண்டினியூஸா பார்த்துட்டு வரீங்க. 7 to 9 சாப்டர் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. 1.1ல இருந்து 1.5. இதுக்கப்புறம் சாப்டர் 1 பாக்குறதுக்கு நேரமே கிடையாது, அதுக்கப்புறம் பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு 9 மணிக்கு நீங்க முடிக்கும் போது 28ஆம் தேதி சாப்டர் 1ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே போட்டு பாத்துருங்க. சார் 2 மணி நேரத்துல நான் ஃபுல் சாப்டர் போட்டு பார்ப்பேன், 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் அனைத்தையும் போட்டு பார்ப்பேன், போட்டு பாருங்க. அல்லது நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் யாவது போட்டு பாத்துருங்க. ஆனா 2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க எதை முடிச்சிடணும்னா சாப்டர் 1 முடிச்சிடணும். நிறைய பேருக்கு சாப்டர் 1 முன்னாடியே தெரியும், 1 ஹவர்ல கூட கம்ப்ளீட் பண்ணலாம். எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுதோ 9 மணிக்குள்ளார சாப்டர் 1 முடிச்சிடுறீங்க.
அதுக்கு அடுத்தது 9 to 11 5.1ல இருக்கிற சம்ஸ் நான் கொடுத்துருக்கிற சம்ஸை போட்டு பாத்துருங்க. இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே ஒரு 45 மார்க்குக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் அரை நாள்லயே நீங்க பாஸ் ஆகிறதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க, மேக்ஸே வராதவங்க, நான் சொல்லியிருக்கிற இதையே திருப்பி 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 3 நாள் கூட நீங்க போட்டு பார்க்கலாம். ஆனா சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகள் இமீடியட்டா இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற பிளானை 11 மணிக்கு முடிச்சிட்டு தான் படுக்க போறோம். இப்ப 28 மதியம் அங்க 3 மணில இருந்து ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்க என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சாப்டர் 1 ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க, கிராஃப் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க, ஜியோமெட்ரி ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. மதியானம் 3 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஹெவியா ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க, இஷ்டப்பட்டு சம்ஸ் போட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு 45 மார்க்கை நம்ம பேங்க்ல எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் எழுந்துக்க போறோம். ஒரு 11 மணிக்கு படுக்கிறீங்க, 12, 1, 2, 3, 4, 5 ஒரு 6 மணி நேரம் தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. 29ஆம் தேதி காலையில 5 மணிக்கு எழுந்து புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி அரை நாள் போயிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் நம்ம கையில இருக்குது. டே 1 ஸ்டார்ட் ஆகுது. 5 to 6 1 மார்க் முடிச்சிடுறீங்க. 6 to 8 ப்ராபபிலிட்டி 8.3 8.4ல நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸை போட்டு பாத்துருங்க. இன்கேஸ் டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸையும் தாராளமா நீங்க போட்டு பாத்துடலாம். 29ஆம் தேதி போயிட்டு இருக்குது. காலையில 6 to 8 முடிஞ்சிருக்குது. 8 to 11 என்ன பண்றீங்கன்னா 2.4ல இருந்து 2.9 வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற சம்ஸை போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. அப்போ மதியானம் 11 ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு. 11ல இருந்து லஞ்ச் பிரேக் கிட்ட வந்தாச்சு. 1 மணிக்கு 3.2ல இருந்து 3.8 வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற சம்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துருங்க. டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. 11ல இருந்து 1னா 2 மணி நேரம் தான் இருக்குது. இதை போட்டு பார்க்கறதுக்கே சரியா இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது வரைக்கும் நீங்க முடிச்சீங்கனாலே உங்களுக்கு 62 மார்க் வந்துடும். நீங்க தாராளமா பாஸ் ஆகிற ஸ்டேஜ் கிட்ட போயாச்சு. இப்போ 62 மார்க் என்பது ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்பெண். பாஸே ஆக மாட்டேன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற இந்த பிளான் ஏவை மட்டுமே திருப்பி 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 இந்த 2.5 நாள் 3 நாள்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். இதை படிச்சாலே போதும். பாஸ் ஆகிற பிள்ளைகள், பாஸ் ஆகிற பிள்ளைகள், பாஸ் ஆக கஷ்டப்படுற பிள்ளைகள், நான் கொடுத்துருக்கிற இந்த போர்ஷன்ஸ் மட்டுமே இந்த பேஜ் வரைக்கும் இருக்கிறதே நான் திருப்பி உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த 3rd சாப்டர், இந்த 2nd சாப்டர், இந்த 8th சாப்டர்ல 8.3 8.4, அது இல்லாம 5.1, அது இல்லாம 1st சாப்டர் கிராஃப் ஜியோமெட்ரி. அப்ப திருப்பி சொல்றேன், நான் பிளான் ஏ பாஸ் ஆகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதாவது மற்ற பிள்ளைகளும் இதை போட்டுக்கிட்டே வாங்க, இதை போட்டுக்கிட்டே வரணும். நீங்களும் எல்லாருமே பிளானியே முடிக்கணும். ஆனா பாஸ் ஆகிற பிள்ளைகள் 3 நாள் கஷ்டப்பட்டு பிளானியவே படிச்சாலே பாஸ் ஆயிடலாம். சென்டம் எடுக்கிற பிள்ளைகள் அதுக்கு அடுத்ததும் நம்ம போக போறோம். நம்ம அப்போ அனைவரும் 1.5 நாளுக்குள்ளார எவ்வளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். 28 வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம அப்போ 28ல நீங்க சாப்டர் நம்பர் 5.1ல ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் முடிச்சுட்டு 29ல வந்துட்டு 29ல 1 மார்க் கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ராபபிலிட்டி முடிக்கிறீங்க. 2.4ல இருந்து 2.9 வரைக்கும் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு 29ஆம் தேதி 1 மணிக்குள்ளார மேட்ரிசஸ் வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பீங்க. நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை படிச்சுட்டாலே ஒரு 62 மார்க் எடுத்துடலாம். இது பாஸ் ஆகிற பிள்ளைகள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்த கட்ட பிள்ளைகளுக்கு நம்ம நவரும். பிளான் பி. அனைத்து மாணவர்களும் பிளான் ஏவை முடிச்சிடணும். அது பாஸ் ஆகிறவனா இருந்தாலும் சரி, ஒரு 80 மார்க்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்டம் எடுக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பிளான் ஏவை ஃபுல்லா முடிச்சிடுங்க. முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு டேட் முடிஞ்சிருக்குன்னா 29 மதியானம் 1 மணி ஆயிட்டு இருக்கும். 29 மதியானம் 1 மணிக்கு ஆர்டினரியா ரொம்ப கம்மியா படிக்கிற பிள்ளைகளும் இதை படிச்சு முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு டைம் பத்தலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்து படிக்கட்டும். அது கம்மியா படிக்கிற பிள்ளைகள், ரொம்ப ஆவரேஜ் பிள்ளைகள், கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகள், ஒரு 80-90 மார்க் எடுக்கிறவங்களும் இதை முடிச்சுட்டு இருக்கணும். சென்டம் எடுக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போடுவீங்க. இப்போ 1 மணிக்கு பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி இந்த பேஜ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற சம் அனைவரும் முடிச்சுட்டு இருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் முடிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு 75ல இருந்து 80 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகள் திருப்பியும் பாருங்க. 3 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம். திருப்பியும் 2.1ல இருந்து 2.9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய சம் நீங்க முன்னாடி போட்டுட்டு இருப்பீங்க.
கொஞ்சம் சம் தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா முன்னாடியே நம்ம செகண்ட் சாப்டர்ல பாதி முடிச்சிட்டோம். திருப்பியும் ரிவைஸ் பண்ண போறோம். 3 to 5 நம்ம பிளான் ஏல முடிச்ச சம் போக பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. 2.1 ல இருந்து 2.9 வரைக்கும் அதுல எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ யூனிட் டெஸ்ட் எல்லாம் வருது பாருங்க சைட்ல, அது எல்லாமே 3 to 5 குள்ள முடிச்சிடணும். 29ஆம் தேதி அடுத்த கட்ட படிப்பு ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் ஹெவி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றோம். செகண்ட் சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. பேலன்ஸ் சம்ஸ் எது இருக்குதோ 3 ல இருந்து 5 மணிக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது அதே 29 5 to 7 முன்னாடியே அல்ஜிப்ரா கொஞ்சம் படிச்சிட்டோம், இருந்தாலும் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும். 3.1 மிஸ் ஆயிருக்கும், அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. யூனிட் எக்ஸசைஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. 5 to 7 பிளான் ஏ முடித்த பிள்ளைகள் பிளான் பி போட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப 29ஆம் தேதி 5 to 7 இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஆல்ரெடி இதுல பாதி சம் போட்டுட்டு இருப்பீங்க, அதனாலதான் 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் நான். என்ன சார் இவ்வளவு சமயம் எப்படி சார் 2 மணி நேரம் போடணும்னா, ஆல்ரெடி பிளான் ஏலயே கொஞ்சம் சம்லாம் நீங்க போட்டுட்டு இருப்பீங்க, அதனாலதான் பிளான் பில உங்களுக்கு ஃபுல்லாவே திருப்பியும் கொடுத்துருக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகாம இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. மணி 7 ஆயிடுச்சு உங்களுக்கு. திருப்பியும் 7 to 9 என்ன பண்றீங்கன்னா 3.9 ல இருந்து 3.14 வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதுல முன்னாடியே கொஞ்சம் சம் பிளான் ஏல போட்டுட்டு இருப்பீங்க, இருந்தாலும் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 7 to 9 அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே 7 to 9 மேட்ரிசஸையும் உள்ள பாத்துருங்க. ஏன்னா முன்னாடியே படிச்சுட்டீங்க மேட்ரிசஸ் எல்லாம் பிளான் ஏலே, இருந்தாலும் ஏதாவது சம் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. 29ஆம் தேதி நைட் 9 மணி வரைக்கும் அல்ஜிப்ரா ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு. 9 to 11 பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 5.1 ல இருந்து 5.4 வரைக்கும் முடிச்சு தள்ளிடுறீங்க. அப்போ பிளான் பி போயின்னு இருக்குது. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா படிக்கிற பிள்ளைகள், அபவ் ஆவரேஜ்ல இருக்கிற பிள்ளைகள், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற பிள்ளைகள், சென்டம் நோக்கி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிளான் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளான் பி உடைய பாதி ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட 29ஆம் தேதி வந்து போச்சு, நைட் 11 ஆயிடுச்சு. இதுக்கு மேல படிக்க முடியாது, நீங்க ரெஸ்ட் எடுத்துடலாம். நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, 30 வந்துருச்சு. 30ஆம் தேதி 5 மணிக்கு எழுந்து காலையில என்ன பண்றீங்கன்னா 1 மார்க் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்தது 6 to 9 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 8.3 8.4 நம்ம முடிச்சிட்டோம். பிளான் ஏலே முடிச்சிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் பிளான் பில 8.1 8.2 சேரும். முன்னாடியே 8.3 8.4 ஏதாவது முடிக்காம இருந்தா இந்த டைம்ல 6 to 9 முடிச்சுக்கிட்டு 8.1 8.2 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ 6 to 9 உங்களுக்கு 8 சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்போ பிளான் பி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. பிளான் பி இது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 75 மார்க் தாராளமாக பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கலாம். நம்ம இன்னும் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கவே இல்லை, நம்ம மென்சுரேஷன் பார்க்கவே இல்லை, ஜியோமெட்ரி தியரம்ஸ் தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்கல. இந்த 3 சாப்டரும் சிரமன்ற மாணவர்கள் அட்லீஸ்ட் இதையாவது நான் கொடுத்ததையாவது திருப்பி 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 இந்த 3 நாளும் இந்த டைம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் கொடுத்த டைம் டேபிள் இல்லாம டைம் பத்தலனாலும் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்துக்கிட்டு இந்த சாப்டர் வரைக்குமே படிச்சுக்கிட்டே இருந்தாலே, நம்ம கிட்ட மொத்தம் 8 சாப்டர், 5 சாப்டர் மட்டுமே படிச்சுக்கிட்டே வந்தாலே, எதை விட்டுட்டேன் நானு, ட்ரிக்னாமெட்ரி விட்டுட்டேன், மென்சுரேஷன் விட்டுட்டேன், ஜியோமெட்ரியில தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியில நம்ம அந்த தியரம் எல்லாம் வரும் பாருங்க, அதையும் விட்டுட்டேன். 3 சாப்டர் போக வெறும் 5 சாப்டர் திருப்பி 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 இந்த 3 நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 75 மார்க் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். 75க்கு மேலதான் உங்களுக்கு வரும், தைரியமா படிக்கலாம். நீங்க 75 மேல எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 கஷ்டமான சாப்டர் விட்ட மாணவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்க தாராளமா 75 to 80 தொட்டுடலாம் தொட்டுடலாம் தொட்டுடலாம். அதுக்கு அடுத்தது சென்டம் எடுக்கணும்ன்ற மாணவர்களுக்கு இந்த பிளான் சி ஆரம்பிக்க போது மீதி இருக்கிற 2 நாட்கள்ல நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்போ சென்டம் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஃபுல் புக் படிக்க போறீங்க, உங்களுக்கு டோட்டலா 128 மார்க் கிடைக்க போகுது. 128 மார்க்ல சாய்ஸஸ் எல்லாம் போக நீங்க சென்டம் அடிக்க தான் போறீங்க கண்டிப்பாக. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ல எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் நானு. இதுல அதிகபட்ச மார்க் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராக்கு 34 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜியோமெட்ரிக்கு ஒரு 17 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பாத்தீங்கன்னா 16 மார்க் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால தாராளமா நீங்க ஒரு 75 to 80 எடுக்கணும்னா ஒரு 3 சாப்டர் விட்டா கூட எடுக்க முடியும் உங்களால. கஷ்டமான சாப்டர் நீங்க சொல்ற ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், 4th சாப்டர் விட்டா கூட ஒரு 75 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆனா எங்களுக்கு சென்டம் தான் சார் இலக்கு, எங்களால படிக்க முடியும் சார், நாங்க சாதிக்க பிறந்தவர்கள் சார், நாங்க எதுக்குமே சொடைக்கு போக மாட்டோம் சார், நாங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், எங்களால முடியும் சார், இந்த 56 மணி நேரத்தை நாங்க எப்படி பயன்படுத்த போறோம் பாருங்க சார், எப்படி மார்க்கா மாத்த போறோம் பாருங்க சார், எங்களால முடியும் சார், நீங்க இன்னும் வாங்க சார், நாங்க தயாரா இருக்கிறோம் சார் அப்படின்ற மாணவர்கள் 30ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும்
30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரியை போட்டு பார்த்துருங்க. 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நான் 3 மணி நேரத்துல ட்ரிக்னாமெண்ட்ரியில நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் நீங்க தாராளமா போட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மென்சுரேஷன் வந்திருக்கிறோம். அதே 30ஆம் தேதி மார்னிங் பாருங்க, அது ஈவினிங், அது சாரி ஈவினிங் 3 PM to 6 PM, ஈவினிங் நினைக்காம மார்னிங் நேஷனல், ஈவினிங் 3 PM to 6 PM. அப்போ ஈவினிங் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மென்சுரேஷனை போட்டு முடிச்சிடுறீங்க. அதே 30 ஈவினிங் 6 to 11, மார்னிங் வச்சுக்கிறேன், ஈவினிங் பாது ஈவினிங் 6 PM to 11 PM, நைட்டு 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஜியோமெட்ரியில இருக்கிற தியரம்ஸ், அதாவது தியரம் மட்டும் படிக்காதீங்க, கான்வர்ஸும் சேர்த்து படிங்க. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னா கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம்னா கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இருந்தாலும் ஒரு வாட்டி கான்வர்ஸ் படிச்சீங்க, இது வரைக்கும் கான்வர்ஸ் கேட்டது கிடையாது, இருந்தாலும் திடீர்னு கேட்டு போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பாத்துங்க. அது ரெண்டுத்தையுமே ஒரு வாட்டி பாத்துங்க. பித்தாகரஸ் தியரமுக்கும் உங்களுக்கு கிடையாது, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமுக்கும் கிடையாது, ஓகேவா, கான்வர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ 11 மணிக்கு 30ஆம் தேதி நீங்க ஃபுல்லா புக்கை முடிச்சிட்டீங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் 2.5 நாள் போதுமானது. ரொம்ப அருமையா சென்டம் ஸ்கூல்ஸ்ல 98, 99 எடுத்துக்கிற மாணவர்களுக்கு 2.5 நாள் மோர் தென் எனஃப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்போ லாஸ்ட் டே நாங்க என்ன சார் பண்றது, திருப்பி சண்டே எழுந்துக்கிறோம். 31ஆம் தேதி காலையில 5 to 6 நம்ம போர்ஷன்ஸ் 1 மார்க்கை திருப்பி ரிவைஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. நிறைய நெட்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அல்லது நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க, கொஸ்டின் பேங்க் வாங்கி வச்சிருப்பீங்க. இது வரைக்கும் நடந்த அனைத்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் ஜியோமெட்ரி கிராஃப் ஒரு வாட்டி பாத்துருங்க. அதுல ஏதாவது ஒரு புதிய சம் இருக்குது, தெரியாத சம் இருக்குதுன்னா இமீடியட்டா எடுத்து பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அதான் முக்கியம், பிராக்டிஸ். அதான் நான் சொல்றேன். நான் நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா, ஏன்னா 2.5 நாள் ஃபுல்லா புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டீங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. இது சென்டம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஆவரேஜ் பிள்ளைகள் கூட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணலாம். நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா 31ஆம் தேதி காலையில ஃபுல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்றீங்க. ஏதாவது புதுசா 1 மார்க் இருக்கும், ஏதாவது புதுசா 2 மார்க் இருக்கும், ஏதாவது புதிய 5 மார்க் இருக்கும். அதை கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அதை விடவே விடாதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் PTA கொஸ்டின் பேப்பர், இந்த 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, PTA மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அது இல்லாம டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று இருக்கும், அதையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு PTA கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 7 மணி ஆயிடும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். உங்களுக்கு நம்ம புக்ல இருக்கிற அனைத்து சம்மும் பார்த்துட்டோம், நம்மளால எந்த சம் வந்தாலும் அட்டென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த கிரியேட்டட் 1 மார்க் கொஸ்டின், அப்புறம் QR கோட் 1 மார்க் கொஸ்டின், அப்புறம் ப்ரோக்ரசிவ் செக், அந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. அது எல்லாமே பாத்துருங்க. அது இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டே இருக்குது, கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத 2 மார்க் கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்காத 5 மார்க் கொஸ்டின்ஸ் நான் போட்டு வச்சிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நைட் 11-12க்குள்ளார மேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். நல்லா படுத்து எழுந்துருங்க. காலைல ஒரு 7 மணிக்கு எழுந்துட்டு ஜஸ்ட் 1 மார்க் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு போகலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 56 மணி நேரத்தை திருப்பி சில சாப்டர் ரிவைஸ் பண்ண வைக்கிறேன். சில சாப்டர்ஸ் ஒரு வாட்டி பார்க்க வைக்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6வது சாப்டர், அதாவது ட்ரிக்னாமெட்ரி, 7வது சாப்டர், 4வது சாப்டர் ஒரே ஒரு வாட்டி தான் உங்களுக்கு பார்க்க வச்சிருக்கிறேன். ஆனா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி ரீவைண்ட் ஆயிடும், திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம். நம்ம அப்போ 11th 12th இன்னைக்கு வந்துட்டு பிறகு நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல்ல உங்களுக்கு 11th மேக்ஸ் 12th மேக்ஸ்க்கான அனைத்து வீடியோஸும் இருக்கு. நீங்க அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் எடுப்பதற்கு இந்த பிளானை கொஞ்சம் கூட பெசர் இல்லாமல் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்புல இருக்கிற அனைத்து ஆவி, எனர்ஜி, உங்க ரத்தத்துல இருக்கிற சூடு அனைத்தையும் பயன்படுத்தி இந்த சின்ன வயசுல நீங்கள் சாதிக்காமல் யாரு சாதிக்க போறா? உங்க அப்பாவுடைய கனவு, உங்க அம்மாவுடைய கனவு, உங்க டீச்சர்ஸோட கனவு, உங்க ஸ்கூலுடைய கனவு, உங்களுடைய கனவு அனைத்தையும் நினைவாக்கும் நேரம் வந்து விட்டது. ஆகிய மாணவர்களே, சாதிக்கலாம். நம்ம கண்டிப்பாக சாதிக்க பிறந்தவர்கள். நம்ம சாதிக்கத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை நாள் படித்தது முக்கியமில்லை. இந்த 56 மணி நேரம் படித்து கண்டிப்பாக வரப்போற மேக்ஸ் எக்ஸாம்ல சென்டம் எடுப்போம் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.